என்கிட்ட ஒரு பேஷண்ட்டு ஹெட்டேக் வந்திருப்பாங்க, அல்லது என்கிட்ட ஒரு பேஷண்ட் நெக் பெயின் வர்றாங்க. வர்றப்போ அவங்க சரியாயிட்டு போகிறப்போ, சார் எங்களுக்கு ஏதாவது ஒரு வெல்னஸ் டிப்ஸ் கொடுங்களேன். என்னம்மா வெல்னஸ் டிப்ஸ் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி சொசைட்டியை பெருசாக அச்சுறுத்திட்டு இருக்கிறது இந்த பேக் பெயினும் சயாட்டிக்காவும். அப்போது ஜென்ரலாக கேட்குற மாதிரி என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு பேக் பெயினே வரக்கூடாதுன்னு நாங்கள் என்ன பண்ணுறோம், என்ன பண்ணணும், இந்த எக்ஸசைஸ் பண்ணால் பேக் பெயின் வராதா, அது பண்ணால் பேக் பெயின் வராங்கிறாங்க. எக்ஸசைஸ் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். பட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, யாருக்கெல்லாம் பேக் பெயின் வரும், இது வந்து ஒரு பொது விழிப்புணர்ச்சியாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி சிஸ்டம் என்ன பிரச்சனை பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, நீங்கள் உட்காந்துட்டே இருந்தால் பேக் பெயின் வந்துடும், கம்ப்யூட்டரில் உட்காந்தாலே பேக் பெயின் வந்துடும் அப்படின்னா, பூ கட்டுறவங்க உட்காந்துட்டே தானே இருக்காங்க. சரியா? ரோட் சைடில் உட்காந்து பார்த்தீங்கன்னா பூ கட்டுறவங்க, கடையில் வியாபாரம் பண்ணுறவங்க, மார்க்கெட்டில் அவங்களாம் உட்காந்தா இருக்காங்க. இப்போ உட்காந்தாலே பேக் பெயின் வருமா அப்படின்னா கிடையாது. பட் வி காட் அ சோஷியல் த்ரெட். நவீனமயமாகறப்போ அப்படி எல்லோரும் கம்ப்யூட்டரில் உட்காந்து பேக் பெயின் வந்துடும் அப்படின்னு ஒரு பயத்துக்குள்ளே ஆளாகிறாங்க. நீங்கள் இதை வந்து பயப்படாமல் நீங்கள் வாழலாம் இந்த வீடியோக்கு அப்புறம். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன்னா, யாருக்கெல்லாம் பேக் பெயின் வர்றதுக்கு பெருவாரியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்விஸ்ட்டு நீங்கள் குனிஞ்சு நிம்முறது கூட மேட்ரு இல்லை. இந்த ட்விஸ்ட்டு யார் யாரெல்லாம் பண்ணாமல் இருக்கீங்களோ, டார்ஷன் இந்த ஸ்பைனில் ஏற்படாமல் இருக்கோ, உங்களுக்கு பேக் பெயின் வர சான்சஸ் நிறைய இருக்குது. யாரெல்லாம் தரையில் சப்பளங்கால் போட்டோ குத்த வச்சு உட்காராமல் இருக்கீங்களோ, உங்களுக்கெல்லாம் பேக் பெயின் வர வாய்ப்பு இருக்குது. என்னோடய பழைய வீடியோவில் பேசியிருக்கேன், லிங்க் எங்கேயாவது இருக்கும், பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு பேஷண்ட்டு சொல்கிறாரு, சார் நான் 4 வருஷமாக கீழே உட்காந்தது கிடையாது சார், நாங்கள் தரையில் உட்காரதே மறந்துட்டோம் சார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மக்கிட்ட வரப்போ பேக் பெயின் வந்து நிற்கிறாங்க. ஆனால் அதுதான் அதுக்கு காரணம். சும்மாலாம் எடுத்தோடனே எல்லாருக்கும் டிஸ்க் வெளியே வந்துருச்சு, சயாட்டிக்கா அப்படின்லாம் வரப்போகிறது கிடையாது. யார் யாரெல்லாம் தாங்கி தாங்கி நடக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் பேக் பெயின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி யாரெல்லாம் செய்யாத ஒரு வேலையை புதுசாக திடீர்னு வெயிட்டே தூக்குனதில் திடீர்னு ஒரு நாள் பைக் சாஞ்சிரும், டக்குன்னு தூக்கி விடுவார், கப்புன்னு பிடிச்சிக்கும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பேக் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. தண்ணி நிறைய குடிக்காதவங்களுக்கு பேக் பெயின் வர வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ப்ரீதிங் இஷ்யூ இருக்கவங்களுக்கு பேக் பெயின் வர வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த தொப்பை இருந்தால் தான் பேக் பெயின் வந்துடும், சரியா? யார் யாரெல்லாம் ஜிம்முக்கு போகலையோ அவங்களுக்குலாம் பேக் பெயின் வந்துடும் அப்படிங்கிறத ஐ டோன்ட் பிலீவ் இட். அண்ட் நீங்களும் பிளெண்டராக நம்பாதீங்க. அதனால் ஒரு பயம் இல்லாமல் வாழ்க்கையை வாழுங்க. இன்னும் இதை பற்றி தெளிவான விழிப்புணர்ச்சி நிறைய வேணும் அப்படின்னா என்னை வந்து சந்திக்கலாம். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.